இந்த தேர்தலோட முதல் பரபரப்பாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக திமுகவுடன் உறவில் இருந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இப்போ திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவிகவுடன் தன்னுடைய கூட்டணியை உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணியாக மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களையும் பாராளுமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை உடன்படிக்கையோடு அவங்க முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே பல பேர் இதை ஏற்கனவே யூகிச்சிருந்தாங்க. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட போதே விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம், பிஜேபி பின்னால் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பரப்புரை ஒரு பக்கம் பரப்பப்பட்டு வந்தாலும் சில நபர்கள், நான் உட்பட சில நபர்கள், இதுக்கு பின்னால் ராகுல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவர் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகளை எல்லாம் சீர் செய்து ஒரு புதிய கட்டமைப்பை இந்திய அளவில் எல்லா மாநிலங்களையும் உருவாக்க முயற்சி பண்ணுறாரு, ஒரு புது கட்டமைப்பை, ஃப்ரெஷ்ஷான ஒரு அமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை, அரசியல் பார்வை இங்கே சில பேருக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. இது குறித்து ஏற்கனவே நான் 2025 செப்டம்பர்லேயே முகநூலெல்லாம் பதிவிட்டிருந்தேன். ராகுலோட இலக்கு இந்த தேர்தல் கிடையாது, 2029 தான். அதற்கான களமாக விஜய் அவர்களை வைத்து தமிழ்நாட்டை அவர் தயார்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தோம். இந்த திட்டம் திமுகவை வீழ்த்தி விட்டு தமிழகத்தில் ஒரு புது மாற்றத்தை உண்டாக்கணும், ஆட்சி மாற்றத்தை தமிழகத்தோட பேஸில் ஒரு புது கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் திட்டமிட்டு இருந்தால், காங்கிரஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, ராகுல் காந்தி அவர்கள் திட்டமிட்டு இருந்தால். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, காங்கிரஸ்குள்ளேயே ராகுல் காந்தி அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது, ஒத்துழைப்பு இல்லாத நிலை நிறைய இருக்குது. இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே தவிகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ராகுல் காந்தி அவர்கள் எடுத்தார், தன்னுடைய ஆசையை தெரிவிச்சிருந்தார். ஆனால் அந்த கூட்டணி வைக்க விடாமல் செய்ததற்கு பின்னால் நிறைய லாபி இருக்குது. ஏன் சோனியா அவர்களுமே இதுக்கு பின்னால் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விவாதங்கள் கூட பின்னாடி இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம ஆதரவு கொடுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை காரணம் காமிச்சு ராகுல் அவர்கள் விஜய் அவருடன் கைகோத்திருக்கிறார். பதவியேற்பு விழாவும் வருவதாக சொல்லியிருக்கிறார். இதற்கு இடையில பதவியேற்பு விழா நாளைக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியலங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. நம்ம 3 சாத்தியக்கூறுகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லி ஒரு காணொலி ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த காணொலி பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 2 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் அப்படின்னு ஆளுநர் செக் வச்சிருக்கிறது. இன்னைக்கு காலில் போடுறத ஒரு வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன். இன்னையிலேருந்து தான் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது, பொலிட்டிக்கல் கேம் அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆளுநரை வச்சு தான் எப்போவுமே டெல்லி காய் நகர்த்த ஆரம்பிக்கும். இப்போ காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவங்க 2 நாள் கெடுவுக்குள்ளே இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா என்ன அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்குது. ஏன் அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் 4 சீட்டை கையில் வச்சுருக்கிறாங்க. மற்ற அமமுகவும் பாஜகவும் ஒன்று அதில் பாஜகவை கையில் எடுக்க முடியாது, அமமுக வேணால் எடுக்கலாம், பாமக உள்ளே எடுக்க முடியாது. அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு துணை முதலமைச்சர் போஸ்டே வேணும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழக அரசியலில் பெரும் பேராசைக்காரர் யார் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அப்போ இப்போ வேறு வழியே இல்லை ஆப்ஷன். காங்கிரஸுடன் பங்காளிகளாக இருந்த கம்யூனிஸ்டுகளையும் பிசிகேவையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகையும் அவங்க எடுத்து தான் ஆகணும். அதற்கான முயற்சி மட்டும்தான் சாத்தியம். இதற்கிடையில் புசி ஆனந்த் அவர்கள் வேற அதிமுக கூட ஆதரவு கேட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வழியாக இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காங்கிரஸ் தவிக இது 2ம் கை கோர்த்திருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது திமுகவை எந்த அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. திமுக வலுவாக தானே இருக்குது, திமுக மீண்டும் அசுரபலத்தோடு எந்திரிச்சு வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் திமுக நலம் விரும்பிகள்கிட்டையும் திமுக எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்னு பயப்படக்கூடிய நபர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு. ஆனால் இந்த நகர்வுகள் இருக்குல்ல, ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேமுதிகவுக்கு திமுக அதிகமான சீட்டுகளை கொடுத்தது ஒரு ஜாதி பாசத்திலையும் இனப்பாசத்திலையும் கொடுத்துருக்கு. இவர்களும் தெலுங்கர்கள், அவர்களும் தெலுங்கர்கள். தமிழ் கட்சிகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு, குறிப்பாக வேல்முருகனையெல்லாம் வெளியே தூக்கி தூர எறிஞ்சிட்டு பிரேமலதா அவர்களை இவ்வளோ அரவணைப்பு கொடுத்துருக்காரு ஸ்டாலின். அப்போ இதுக்கு பின்னால் ஒரு தெலுங்கு இனப்பாசம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டது. இது பரவலாக தமிழர்கள்ட்ட போய் சேர்ந்துச்சு. இப்போ தமிழர்கள் இந்த இன அரசியல், ஜாதி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாலுமே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது உண்மைதான். அப்போ இந்த சூழலில் திமுகவுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமான கேள்விக்குறியான ஒரு இடத்துல நிற்குது. நான் இன்னொரு காணொலியில், இதுக்கு முன்னால் ஒரு காணொலியில் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடிஞ்சால் பாருங்கள். ஒரு புள்ளிவர அடிப்படையில் சொல்லியிருந்தேன் சில விஷயங்கள். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட வாக்கு வங்கியும் சேர்த்து தான் திமுக 24 சம்திங் வாங்கியிருக்கு. இதில் பேஸாக இந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவுகள்லாம் ஒரு டென்டேட்டிவாக கழிச்சிட்டு, அந்த ஓட்டுகள் எல்லாம் கழிச்சிட்டு டென்டேட்டிவாக திமுகவோட பேஸ் ஓட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் 10% கூட தேராது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ தனித்து திமுக இங்கே தேர்தலுக்கு எதிர்கொண்டிருந்தால் 10% வாக்குகளை திமுக பெற்றிருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகமான ஒரு விஷயம்தான். அப்போது மிகவும் பலகீனமான நிலையை நோக்கி திமுக நகர்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். இந்த சூழலில் காங்கிரஸும் கை கழுவிச்சு, தவிக பலமாயிடுச்சு, தவிகவும் காங்கிரஸும் ஒன்றும் சேர்ந்துச்சு அப்படின்னா இப்போ காங்கிரஸ் வர இந்த ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு அப்படிங்கிறத தாண்டி அடுத்து உள்ளாட்சி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க.
இது திமுகவுக்கு மிகப்பெரிய அடி. இது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய அடிங்கிறத நேற்று திமுக காமிச்சிச்சு. நான் இந்தியா கூட்டணியை நாங்கள் தான் உருவாக்கணும், நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா இந்தியா கூட்டணி நாங்கள் உடச்சிரும், உங்களை அதில் தலைமையான உட்கார வச்சு நாங்கள் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு ஒரு மிரட்டலை எல்லாம் நேற்று திமுக தரப்புலேருந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி துறைஞ்சிட்டு காங்கிரஸ் வந்து இன்றைக்கி துணிச்சலாக தாவேக்காவுடன் கை கோத்திருக்கு. இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கத்தில் இந்த தமிழ் தேசிய ஆர்வலர்கள்லாம் பார்த்தீங்களா, ஒரு இனப்படுகொலை செய்த கட்சி கூட வந்து தாவேக்கா கை கோத்துச்சு, காங்கிரஸ் நம்மளுடைய முதன்மை எதிரி அப்படின்னு சொல்லி இந்த அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் மறுபடியும் தூக்கிட்டு வராங்க. அதெல்லாம் அவுடேட்டட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் புரியலை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இப்போ மக்கள் வேற ஒரு ட்ராக் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு எதிர்பார்ப்புகளுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த இன அழிப்புக்கான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நீதியை பெற வேண்டிய பல நபர்கள் இப்போ இருப்பாங்களா இல்லையாங்கிற சந்தேகத்தில் நம்ம இருக்கோம். ஒரு பெரும் கால நீட்சியை வந்து இந்த இனப்படுகொலையிலேருந்து இப்போ வரைக்கும் உண்டான இடைவெளியில் நம்ம சந்திச்சிருக்கோம். இந்த சந்திப்புகளுக்குள்ள ஏன் இந்த நீதி கிடைக்காம போச்சு, அது ஏன் இவ்வளோ தாமதத்துக்கு பின்னால் வந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள ஃபுல்லாக பின்னால் யார் உட்காந்துருப்பா அப்படின்னா சீமான்ற ஒரு ஒற்றை ஏஜென்ட் உட்காந்துட்டு இருப்பார். இப்போ அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுபடியும் பாஜகவுக்கு ஒரு நல்ல பிம்பம் கிடைக்கிற மாதிரியும் காங்கிரஸ் இனப்படுகொலையாளி அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். இதெல்லாம் விமர்சனங்கள், இதெல்லாம் உரமாக வச்சிரும். கிட்டத்தட்ட இந்த தவேகாவும் காங்கிரஸும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு முடிவுரை எழுதுகிற கதை தான். இன்னும் இந்த கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, விசிக, கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமிய இயக்கங்கள், இவங்கனா தூர வந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். இனி வந்து ஒரு லெட்டர் பேடு கட்சி லெவலுக்கு திமுக வந்துடும். இந்த பயம்தான் திமுகவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிலையெல்லாம் எதை நோக்கி தள்ளும் அப்படின்னா வேறு வழியே இல்லை, நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற நிலை நோக்கி திமுகவை தள்ள ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அதான். திமுக அடுத்து பிஜேபி கூட எப்போ கூட்டணி ஆரம்பிக்க போகிறாங்க, திமுக, அதிமுக, பாஜக இதெல்லாம் இணைந்து இந்த ஆட்சி அமைக்க விடாமல் பண்ணி மறு தேர்தலை கொண்டு வந்துட்டு இந்த திமுக, அதிமுக, பாஜக மூன்றும் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிறது இப்போ விசிபிளாக தெரிய ஆரம்பிக்குது. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த ட்விஸ்ட்டுகளில் இதுவும் ஒன்றா தான் இருக்க போகுது. அதையும் பார்க்குறதுக்கு நம்ம தயாராகும்.